வணக்கம் நண்பர்களே. கார்த்தி தீபா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பஞ்சாயத்து கூட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரியை நிற்க வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க நம்ம துர்கா. என் புருஷனை காணோம், அவரோட சப்பல் கடந்த இடத்துல எங்கள் அம்மாவோட வளையல் இருக்குது. அப்படி இருக்குன்னா எங்கள் அம்மா தான் வந்து என் கணவரை ஏதாச்சும் பண்ணியிருக்கணும், எனக்கு பயமாக இருக்குது, எப்படியும் என் கணவர் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவங்க அம்மா மேலே பழிய போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்து சாமுண்டேஸ்வரி வந்து சந்தோஷப்படுறாங்க. துர்கா வந்து ஆணித்தனமாக நம்புறா, எங்கள் நவீனுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனா எங்கள் அம்மா தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்க அளவு கொண்டு போயிட்டோம். இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம், இனி நவீன் வர போகிறதில்ல. ஆனால் சாமுண்டேஸ்வரி ஜெயிலுக்கு போகணும், அப்போ தான் அவளோட சொத்தை பற்றெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா கனவு காண்றாங்க. இந்த திட்டத்தெல்லாம் நொறுக்கும் விதமாட்டு நம்ம ராஜாவுக்கு கால் வருது. நவீன் வந்து இப்போ ஃபோன் பேசுகிறாங்க. நான் வந்து ஏதோ ஒரு மண்ணுக்குள்ளே பொதிஞ்சிருக்கிறது மாதிரி இருக்குது, என்னை உடனே வந்து காப்பாற்று அப்படின்னு வந்து அந்த இடத்துல கால் பண்ணுறாங்க. நம்ம அந்த சிக்னலை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ராஜா எங்கே தான் வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி நோண்டி நொங்கு எடுத்தது மாதிரி. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சந்திரகலா தான் அப்படின்னு வந்து நவீனே வந்து பஞ்சாயத்து கூட்டத்தில் சொல்கிறாங்க. சிவனாண்டி, முத்துவேலு, சந்திரகலா இவங்க தான் காரணம், எங்கள் அத்தை காரணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டினாங்க. நம்ம நவீனை வந்து காணலை, எனக்கு வந்து என் கணவருக்கு பிரச்சனைனா நான் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு என் கணவரை வந்து வர சொன்னாங்க எங்கள் அம்மா. அங்கே போனார் என் கணவர், அங்கே போன நேரம் தான் காணலை. அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, எங்கள் அம்மா தான் காரணம். பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயும் போய் விசாரித்து பார்த்தேன், எங்கள் அம்மா வந்து துப்பாக்கியாலே என் கணவரை சுற்றுவேன் அப்படின்னு வந்து சொன்னதாட்டு அங்கே வேலை பார்த்தவங்க சொன்னாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொன்னேன் தான், ஆனால் நவீனை எதுவுமே பண்ணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ப முடியாட்டு இல்லை, என் புருஷன் வந்து காணாமல் போயிருக்காரு, அவரோட சப்பல் கடந்த இடத்துல தான் எங்கள் அம்மாவோட வளையலும் கடந்து நான் எடுத்தேன். அப்படி இருக்க நேரம் எங்கள் அம்மா தான் என் கணவரை ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம துர்கா நியாயம் கேட்டு நிற்கிறாங்க. நம்ம சந்திரகலா சந்தோஷப்படுறாங்க. அப்பாடி நம்ம மேலையெல்லாம் சந்தேகம் வரலை, எங்கள் அக்கா மேலே வந்து துர்கா சந்தேகப்படுது, நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நினச்சபடி எல்லாமே நடந்திருக்கு. இந்த எங்கள் அக்கா எப்படியும் ஜெயிலுக்கு போனால் அவளோட ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து எல்லாத்தையும் நான் ஒத்தைக்கு அனுபவித்து ஆளணும் அப்படின்னு வந்து அவளோட சாம்ராஜ்யம் முடிஞ்சு என் கணவரையே வந்து படாப்படுத்தினவா வந்தாலும் போட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சந்திரகலா. ஆனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாட்டு நம்ம நவீன் வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம ராஜாவுக்கு கால் பண்ணி நான் தான் நவீன் பேசுகிறேன் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னை எப்படியாவது கார்த்தி காப்பாற்றிடு, என்னவோ ஏதோ மண்ணுக்குள்ளே தோண்டி இந்த சிவனாண்டி, சந்திரகலா, முத்துவேல் தான் இதுக்கெல்லாம் காரணம், நான் விரிவாக சொல்கிறேன், என்னை முதல்ல வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படாத நவீன், உன்னை நான் எப்படியும் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க. மயில் வாகனத்தை கூட்டிட்டு பறந்து போகிறாங்க. எப்படியாவது நம்ம நவீனை வந்து மீட்டுடணும், காப்பாற்றிடணும், வந்து நம்ம அத்தை மேலே இருக்க பழியை போக்கணும், துர்காவுக்கு மாப்பிள்ளையை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து பரபரப்பாக ஓடி போகிறாங்க. அந்த செல்ஃபோன் வந்து எங்கே சிக்னல் காட்டும் அதோட லொக்கேஷனை அப்படியே வந்து பார்க்குறாங்க. பார்த்து பரபரப்பாக போய் அந்த குழியிலேருந்து மீட்டுறாங்க. நம்ம நவீனை மீட்டு ஃபஸ்ட் எய்டு எல்லாம் முதலுதவி எல்லாம் பண்ணி நீட்டாக வந்து பஞ்சாயத்து கூட்டத்துக்கே கூட்டி வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே சாக்காராங்க நம்ம சந்திரகலா, சிவனாண்டி, முத்துவேலெல்லாம் ஐயோ நம்மளை மாட்டி விட்டுட்டா போல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அப்போ தான் நவீன் வந்து போட்டு உடைக்கிறாங்க. அத்தை, என்னை வந்து இந்த மாதிரிக்கு குழி தோண்டி மண்ணை தோண்டி ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு என்னை வந்து மூடி வச்சது வேறு யாரும் இல்லை, உங்கள் தங்கச்சி தான் இந்த சிவனாண்டி கூட சேர்ந்து பண்ணி வச்சதா. என்ன அத்தை, அக்கா, அவன் பொய் சொல்லுறான் உன் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நான் இதுக்காக பொய் சொல்லணும், என்ன இப்படி தான் செய்கிறான், இந்த சிவனாண்டி கூட செய்கிறான் அப்படின்னு வந்து சொன்னோன்னே துர்கா வந்து பயங்கர சாக்காராங்க. நம்ம ஓடி வராங்க, சந்திராயை பிடிச்சி 2-3 அடி வாங்குறாங்க. நான் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என் கணவருக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிருக்கீங்க, நான் இருக்கேன், அவருக்கு ஒன்றுனா உங்களை விட போகிறது இல்லை. சித்தி, உங்கள் வேஷம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எப்படி அம்மா கிட்ட ஒரு மாதிரியும் வந்து டபுள் கேம் விளையாடிட்டு இருக்கீங்கன்னு எல்லாமே நல்லா தெரியும், நான் விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம சந்திரகலா இல்லை நவீன் பொய் சொல்கிறான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் நம்ம சந்திரா வந்து நாடகம் ஆடினதெல்லாம் நம்ம ராஜா எவிடன்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம சிவனாண்டிக்கு சொத்தை வந்து ஆட்டையை போட்டு இந்த நம்ம சாமுண்டேஸ்வரிக்க வீட்டை வந்து சிவனாண்டி எழுதி வாங்கப்போ நம்ம சந்திரகலா பேசின ரெக்கார்டெல்லாம் போட்டு காட்டி நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு புரிய வைக்காங்க.
நவீன கொல்ல துணிஞ்ச இந்த சிவனாண்டி சந்திரா முத்துவேலை விடக்கூடாது அப்படின்னு வந்து மரத்துல கட்டி வச்சு வெடித்து எடுக்கிறாங்க நம்ம கார்த்தி. அதோட சாமுண்டேஸ்வரி நம்ம சந்திராவை பலார் பலார்னு அடிச்சு, நீ எனக்கு தங்கச்சியே இல்லை, இப்படி வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டல, நீ என் கூட என் வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அடிச்சு வெளுத்து விரட்டுறாங்க. இப்படி வந்து அக்கா வந்து விரட்ட அளவுக்கு இந்த ராஜா நம்மளை கொண்டு போயிட்டான். நம்ம அவனை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சா அவன் நம்ம குட்டை எல்லாத்தையும் வெளிப்படுத்தி நம்ம வீட்டை காலி பண்ணக்கூடிய லெவலுக்கு இவன் கொண்டு போயிட்டான். இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. என்னடி பார்க்குற, நான் இனி எனக்கு தங்கச்சியே கிடையாது, நீ கண்டிப்பாக என் கூட இருக்கக்கூடாது, போயிரு, என் கண்ணில் முழிக்காமல் போயிரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல துரத்தி விடுறாங்க. அப்போ தான் நம்ம ராஜா வந்து கேட்குறாங்க, என்ன சின்னத்தை, நீங்கள் வந்து எப்படியும் வந்து அவங்க சாமுண்டேஸ்வரி அத்தைகிட்டேருந்து அவங்க பிள்ளைங்களெல்லாம் பிரிக்கணும்னு நினச்சிங்கள, ஆனால் இப்போ வந்து நீங்கள் தான் வந்து பிரிஞ்சு போகிறீங்க, இப்போவாது புரிஞ்சிங்களா, இந்த அடுத்த குடியை வந்து கெடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சிட்டலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. என்னடா நீ வந்து எனக்கே நீ ஆர்டர் பண்ணிடுறியா, நீ வந்து உன்னை விட மாட்டேன்டா, எப்படி உன்னை அக்கா கையாலே வீட்டை விட்டு துரத்த வைக்க நீ பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரா வந்து சொல்கிறாங்க.